ஃபேஸ்புக்ல அதிகமான ஆட்கள் வந்து ரீல்ஸ் அதிகமா பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்படி இல்லை நிறைய மோட்டிவேஷன் வீடியோக்கள், விளம்பரங்கள், அது சம்பந்தமான வீடியோக்கள் அதிகமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல ஒரு வீடியோவை ஒருவர் பார்க்கிறாரு, அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இருக்கக்குள்ளே அது டக்குன்னு மேல போய்த்திரும், ஸ்கிப் ஆயிட்டு போய்த்திரும். ஸோ அந்த வீடியோவை திருப்பி அவர் பார்க்கணும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்கும். எப்படி சொல்லி திருப்பி திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி பண்ணி பார்க்குறாக்களும் இருப்பாங்க. அந்த ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறாக்கள்ல நீங்களும் ஒரு ஆளா? சரி, நம்ம பார்த்த அந்த வீடியோவை இல்லாட்டி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போன அந்த வீடியோவை திருப்பி எப்படி பார்க்குற அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மேல அல்லது இப்ப இருக்கக்கூடிய அப்டேட்ல வந்துட்டு கீழுக்கு ரீல்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ரீல்ஸ் என்ற ஆப்ஷனை தட்டினீங்கன்னு சொல்லி சொன்னா ரீல்ஸ் பேஜுக்குள்ள வந்து அந்த பேஜுக்குள்ள உங்களுக்கு கோர்னர்ல வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் ஐகான் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா வாட்ச் ரீல்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்காக இருக்கு. ஸோ அந்த வாட்ச் ரீல்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்கிப் பண்ண அந்த வீடியோவா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க பார்த்துட்டு போன அந்த வீடியோவா இருக்கட்டும், எல்லா வீடியோவுமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சொல்லி தந்த இந்த விஷயம் உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்தும் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.